நடிகர் விஜய் அவருடைய மனைவிக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேரு சொந்த மனைவிக்கே யாராவது கடன் குடுப்பாங்களா? இல்ல அவரு பொய் கணக்கு ஏதாவது காட்டுறாரா? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள சோஷியல் மீடியால பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில இத பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாரு. இதற்கான மனு தாக்கல் செய்ய நேத்து அவரு போயிருக்கும்போது, அவருடைய சொத்துக்கள் தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சொத்துக்கள்ல கிட்டத்தட்ட 405 கோடி அவருடைய அசையும் சொத்துக்களாகவும், 115 கோடி அசையா சொத்துக்களாகவும் சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய கடன்களையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு 75 கோடியும், அவருடைய அப்பா, அம்மாக்கு 80 லட்சமும், அவருடைய மனைவிக்கு 20 லட்சம், குழந்தைகளுக்கு 18 லட்சம் போன்ற கணக்குகள அவரு காட்டியிருந்தாரு. இத பார்த்து நெறைய பேரு, சொந்த மனைவிக்கு யாராவது கடன் குடுப்பாங்களா? அப்படிங்கிற மாரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இது குறித்து சமீபத்தில தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க ரெகுலரா சிகிச்சை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. மந்த்லி ஒன் டைம் அவங்க செக்கப் பண்ணுவாங்களாமா. அப்படி செக்கப் பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு நாள் போனாலே கிட்டத்தட்ட 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் செலவாகக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெகுலராவே அந்த ஒரு செக்கப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுல கிடையாது. ஃபாரின்ல தான் இருக்கு. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் சங்கீதா அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து பணம் அங்க மாத்துறதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இதனால விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்கி சங்கீதாவுக்கு குடுத்துட்டு இருந்திருக்காரு. இங்கேருந்து விஜய் அவர்கள் அந்த ஒரு பணத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. அந்த வகையில பார்க்கும்போது ஃபாரின்ல இருக்கிறவர்கிட்ட விஜய் அவர்கள் கடன் வாங்கி அவரோட மனைவி கிட்ட குடுத்து, அதன் பிறகு ப்ராசஸ் பண்ணி தான் அவருக்கு பணம் அனுப்புறாரு. ஸோ அப்படி பெறப்பட்ட பணத்த தான் அவர் வந்து கடன் அப்படிங்கிற மாரி குறிப்பிட்டிருக்காராமா. அதாவது சங்கீதா அவர்கள் தொடர்ந்து ஃபாரின்ல சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்கிறதற்கு தேவைப்பட்ட பணம் முழுக்க கடன் வாங்கி அவர்ட்ட குடுத்துட்டு, இவரு அந்த ஒரு நபருக்கு கடன் குடுத்திருக்காரு. இதே போல தான் விஜய் அவர்கள் அவங்களோட குழந்தைகளோட பேர், அதாவது மகன் பேர்ல ஒரு 10 லட்சமும், மகள் பேர்ல ஒரு 15 லட்சமும் கடன் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதற்கும் இதே ரீசன் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல தான் படிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்பணும் அப்படின்னா, உடனடியாக அவங்களுக்கு அனுப்ப முடியாது. அதேபோல அங்க இருக்க நபர்கள்ட்ட காசு வாங்கி அவங்களுக்கு குடுத்துட்டு, அந்த ஒரு நபருக்கு விஜய் அவர்கள் இங்கேருந்து எஸ்டிமேட் போட்டு அனுப்புவாரு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது தெரியாம நெறைய பேர் வந்து மனைவி பேர்லயும், மகன் பேர்லயும் குடுத்த காச வந்து யாராவது கடன் அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிற மாரி நெனச்சுக்கிட்டாங்க. சொல்லப்போனா வெளிநாட்டுக்கு காசு அனுப்பும்போது நம்ம நெனச்ச மாரி ஜிபே, ஃபோன்பேலாம் பண்ண முடியாது. அங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அத மென்ஷனும் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா விஜயோட ஹேட்டர்ஸ் நெறைய பேர் இத பார்த்ததுக்கப்புறம், இதில இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. விஜயோட சொத்து மதிப்ப பார்த்து நீங்க என்ன நெனைச்சீங்க? அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.